பேரா மாநில அளவிலான தமிழ் பள்ளி மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கான செந்தமிழ் விழா சனிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. இந்த செந்தமிழ் விழாவிற்கு மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கம் நிதி வழங்கி தமிழ் மொழி மற்றும் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்து வருவதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். 12 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்ட இவ்விழாவிற்கு மாநில அரசாங்கம் சார்பில் 24,000 ரிங்கிட் வழங்கப்பட்டதாக டத்தோ சிவனேசன் கூறினார். அடுத்து தேசிய அளவில் டைப்பிங்கில் நடைபெறும். அந்த நிகழ்ச்சிக்கு கல்வி அமைச்சு எடுத்து செய்கிறாங்க. அதற்கு மத்திய அரசாங்கம் கல்வி அமைச்சின் மூலமாக 1,60,000 ரிங்கேட்டு, மாநில அரசாங்கம் 50,000 ரிங்கேட்டு அதுக்கு வழங்கியிருக்கோம். பேரா சித்தியாவானில் உள்ள மகா கணேச வித்தியாசாலை தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இப்போட்டியின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இத்தகவலை பகிர்ந்து கொண்டார். கடந்த ஜூன் 13ஆம் தேதி பேரா மாநிலத்தின் 12 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் நடைபெற்ற வளர்தமிழ் விழா போட்டிகளில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பெற்ற மாணவர்கள் இந்த செந்தமிழ் விழாவில் பங்கேற்க தகுதி பெற்றதாக மஞ்சோங் மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழக தலைவர் தெரிவித்தார். ஆரம்ப பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா ஆரம்ப பள்ளி மாணவர் 72 மாணவர்களும், இடைநிலை பள்ளியில் 78 மாணவர்களும் இந்த செந்தமிழ் விழாவில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆகவே வெற்றி பெற்ற மாணவர்கள் நிறைவு சித்தியாவான் கலாச்சார அருள்மிகு சித்திய விநாயகர் கலாச்சார மண்டபத்தில் நிறைவும் பரிசளிப்பு விழாவும் மிக விமரிசையாக நடந்தேறியது. இதில் ஒட்டுமொத்த போட்டியாளர்களில் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த லாருட் மத்தாங் சலாமா மாவட்டம் முதல் நிலையிலும், 2வது நிலையில் கோலாகங்சார் மற்றும் 3வது நிலையில் மஞ்சோங் மாவட்டம் இடம் பிடித்தன. அதோடு இடைநிலை பள்ளிகளில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக மஞ்சோங் மாவட்டம் முதல் நிலையிலும், லாருட் மத்தாங் சலாமா மாவட்டம் 2வது நிலையிலும், 3வது நிலையில் கிந்தா ஸ்லாத்தான் மாவட்டமும் வெற்றி பெற்றன. இதனிடையே போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற மாணவர்கள் தங்களது மகிழ்ச்சியை பர்னாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர். நான் இந்த மாதிரி நிறைய போட்டியிலையோ கலந்துருக்கேன். அதே மாதிரி தான் இது ஒரு போட்டி, திருக்குறள் போட்டியில் நான் 1வது எடுத்தேன். பேச்சு போட்டியில் முதல் நிலை வெற்றி பெறுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இதில் முதல் நிலை வெற்றி பெறுவதற்கு 2 மாதம் கடினமாக உழைத்துள்ளேன். செந்தமிழ் விழாவில் நான் கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்டேன். 1வது நிலையும் பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், இதுதான் என்னுடைய முதல் கவிதை ஒப்புவித்தல் போட்டி. தமிழ் பள்ளியிலையும் நிறையா போட்டிகளில் கலந்துருக்கேன். இப்போ அதோட அனுபவத்தால் நான் ஜெயிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த போட்டியில் நான் ஜெயிச்சதுக்கு. என்னோட 1வது பரிசு வின் பண்ணியிருக்கேன். ஜோஹான். தேசிய அளவிலான செந்தமிழ் விழாவிற்கு தயாராகி வருவதாகவும் மாணவர்கள் கூறினர்.